ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது உங்கள் மீனாவின் செட்டிநாடு சமையலறை. நான் இந்த டைம் இண்டஸ் வேலையில் இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃபர்ஸில் நான் கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கியிருந்தேன். அதுதாங்க உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அண்ட் இந்த டைம் வாங்கின எல்லா ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நியூ அரைவல்ஸில் வந்த கலெக்ஷன்ஸ் தான் வந்து வாங்கியிருக்கேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கேஸ்ட் அயனில் ஒரு பணியாரம் பேனுமே வாங்கினேன். அது வந்து என்னோடய சிஸ்டருக்காக வந்து வாங்கினது. இந்த டைம் நியூ அரைவல்ஸில் இந்த 3 பீஸ் ஆஃப் சர்விங் பவுல் செட் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வித் லிட்லேயே வந்துடுது. இது வந்து பவுல் ஷேப்பில் இருக்கிறதுனால நமக்கு சர்விங் பர்பஸ்க்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஆனால் அந்த லிட்மே வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக செட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து செட் ஆஃப் 3 பீசஸ் இருக்குது. இப்போ நீங்கள் சாம்பார், பொரியல், கிரேவிஸ் இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த 3 பீஸுமே காம்பேக்டாக இருக்குது. ஸோ நமக்கு ஸ்டாக்கபிள்ன்றதுனால நம்ம ஒன்றுக்குள்ள ஒன்றா கூட போட்டு வச்சுக்கலாம். அண்ட் லிட்மே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து செட் ஆகிற மாதிரி வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஓவராலாக வந்து இந்த ஷேப் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ யூஸ்வலாக வந்து நமக்கு பவுல் மாதிரி இருந்ததுன்னா நம்ம டக்குன்னு ஏதாச்சும் ஒரு முட்டை வந்து கலக்கிறதுக்கோ இல்லை நம்ம சட்னியெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி பர்பஸ்க்காக தான் இந்த 3 பீஸ் செட்டுமே வாங்கியிருந்தேன். இந்த ப்ராடக்ட்டோட கோட்ஸ் அண்ட் லிங்க் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் டேரெக்டாக அது மூலிமா வந்து பை பண்ணிக்கலாம். நீங்கள் பை பண்ணும்போது ஸ்க்ரீனில் இருக்க கூப்பன் கோட் யூஸ் பண்ணிங்கன்னா எம்ஆர்பிலேருந்து எக்ஸ்ட்ராவாக 12% வரைக்கும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இப்போ இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃபர் கூட போயிட்டுருக்கு. நீங்கள் டபுள் டமாக்கா ஆஃபரில் உங்கள் வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே கூட வாங்கிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இண்டஸ் வேலையில் இப்போ அடுத்தடுத்து நிறைய ஃபெஸ்டிவல் சீசன் ஆஃபர் வரப்போது. மறக்காமல் அப்பப்போ வெப்சைட்டை செக் பண்ணிக்கோங்க. எந்த ப்ராடக்ட்லாம் ஆஃபரில் இருக்கோ டக்குன்னு உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்லாம் ஈஸியாக பை பண்ணிக்கலாம். இந்த ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி செட்லாம் வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ரொம்பவே ஹாப்பியாகவும் இருப்பாங்க அண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவும் இருக்கும். அண்ட் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து லேடிஸ்க்கு வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரங்கள் யூஸ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும்ல. அதில் இந்த மாதிரி செட்டாலாம் வாங்கி கொடுத்துட்டா செம்ம ஹாப்பி ஆகிடுவாங்க. ஸோ நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் தாங்க. நீங்கள் வேணும்னா டேரெக்டாக வந்து வெப்சைட்லேருந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்ததும் நியூ அரைவலில் வந்திருக்க ஒரு கிரில் பேன் தான். ஆல்ரெடி கிரில் பேனில் என்கிட்ட ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது. பட் இருந்தாலும் இது வந்து நல்ல லாங் ஹேண்டிலில் வுட்டன் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நான் ஃபோட்டோவில் பார்க்கும்போது இது வந்து ஆக்சுவலி இந்த பிளாஸ்டிக் டைப்பில் இருக்கும்ல அந்த மாதிரி ஃபைபரில் எதுவும் இருக்குன்னு நினச்சேன். பட் ஆனால் ரியல் வுட்டனில் வந்து பண்ணியிருக்காங்க ஹேண்டில். அண்ட் இதோட ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக செம்ம குவாலிட்டியாக இருந்தது. இது வந்து நம்ம ஓவராலாக கிரில்லிங் பர்பஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த கிரில் சிக்கன், கிரில் ஃபிஷ் இதெல்லாமே வந்து நம்ம ஹோட்டலில் போய் சாப்பிட்றதுக்கு பதிலாக நம்ம வீட்டிலையே ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது. பன்னீர் டிக்காலாம் ரெடி பண்ணுறதுக்குமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் சாண்ட்விச் எல்லாமே கூட அதில் தாராளமாக ட்ரை பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோல்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஈஸியாக இதில் ஒரு ரிங் மாதிரி போட்டு ஈஸியாக ஹேங் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. அண்ட் இதோட ஹேண்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த லுக் வைஸ் அண்ட் லோகோ கொடுத்துருக்க இடம் இது எல்லாமே செம்ம குவாலிட்டியாக பண்ணியிருந்தாங்க. இது சாண்ட்விச் பேஸ்னாலும் தாராளமாக இண்டக்ஷனில் கூட வச்சு குக் பண்ணிக்கலாம். பேச்சுலர்ஸ்க்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். டக்குன்னு ஒரு கிரில் சிக்கன் ரெடி பண்ணிடுவோமா, ரொம்ப குயிக்காக வீட்டிலேயே செஞ்சிடலாம். கடைக்கு போயிட்டு 300-400 கொடுத்து இந்த கிரில் சிக்கனை வாங்கணுன்ற அவசியமே இல்லை. ஸோ அதுக்கு ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. நீங்கள் இன்கேஸ் கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டி எடுத்திங்கன்னா அதிகமாக சேர்த்துக்கலாம். அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள், அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அண்ட் கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி இருக்குல்ல அது வந்து க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். அந்த ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் குவான்டிட்டி எதுக்கு நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். ஸோ நான் 2 லெக் பீஸ் மட்டும் தான் எடுத்திருக்கேன். அதனால் இந்த குவான்டிட்டியில் இதுவே எனக்கு கரெக்டாகவே இருந்தது. ஸோ நீங்கள் இன்கேஸ் உங்களுக்கு தேவைன்னா அதிகமாக கூட எடுத்துக்கலாம். நல்லா அந்த லெக் பீஸ் நல்லா அந்த இடையில கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு இந்த மசாலா எல்லாமே உள்ளே போகிற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ்க்கு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஸோ நல்லா வந்து மசாலா செட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறமா இந்த ஃப்ரைங் பேனை வந்து நம்ம சீசனிங் பண்ணணும் அப்படின்றதுலாம் இல்லைங்க. ஃபுல்லி ப்ரீமியம் குவாலிட்டி, ப்ரீ சீசன் தான். ஸோ அதனால் நீங்கள் டேரெக்டாக வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா ஃப்ரைங் பேனில் ஓரளவு மீடியமாக ஆயில் சேர்த்துட்டு, இது வந்து நம்ம ரொம்ப டீப் ஃப்ரையும் பண்ண போகிறது இல்லை. அதனால் மீடியமாக ஆயில் சேர்த்துட்டு அதில் வந்து இந்த லெக் பீஸ் எடுத்து வச்சுட்டு அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருங்க. கொஞ்சம் டைம் ஆகும். பட் ஆனால் ஸ்லோ குக்கில் சூப்பராக வந்து குக் ஆகிடும். நல்லா சாஃப்டாகவே இருக்கும். அப்பப்போ ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்போ வந்து இந்த மாதிரி திருப்பி மட்டும் போட்டுட்டா போதும். ஓவராலாக ஒரு 40 மினிட்ஸில் இந்த மாதிரி நல்லா வந்து குக் ஆகிடும். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக இந்த கிரில் பேன் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி கிரில் சிக்கன் வந்து ரெடி பண்ணி பாருங்கள். ஃபைனலாக சர்விங் பவுலுமே யூஸ் பண்ணியாச்சு. லஞ்சுக்கு மட்டன் குழம்பு, பெப்பர் சிக்கன், அதுக்கப்புறமா முட்டை இதெல்லாமே வச்சு அப்படியே ஃப்ரீயாக சாப்பிடும்போது ஒரு ஃபீல் வரும் பாருங்கள். அது நிச்சயமாக வேறு லெவலில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த ப்ராடக்ட் வந்து வெப்சைட் மூலமாக ஆர்டர் பண்ணி கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். ஈவினிங் ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் பண்ணணும்ல, அப்படி இல்லைன்னா டேவே கம்ப்ளீட் ஆகாது. ஸோ ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்காக கேஸ்ட் அயனில் உள்ள குழிப்பணியாக இருக்கல, அது ஸ்கொயரில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் ஸ்கொயரில் வந்து இந்த டைம் சூஸ் பண்ணியிருந்தேன். இண்டஸ்ட்ரியலோட கேஸ்ட் அயன் குக்கர்ஸ் எல்லாமே ப்ரீ சீசன் தாங்க. அதனால் நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணிக்கி இதை சீசன் பண்ணணும் அப்படின்ற அவசியமே இல்லை. டேரெக்டாக வந்து நீங்கள் குக் பண்ணிக்கலாம். ஸோ பனியாரக்கல்ல மட்டும் அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்லாம் இருக்கும்ல, அதுக்காக வந்து நம்ம வாஷ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு ஆனியன் மட்டும் போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். மற்றபடி இதில் வந்து ரொம்ப டீப்பாக வந்து சீசன் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் இல்லைங்க. செம்ம ஹெவி வெயிட்டில் இருக்கும். மினிமம் 2 kg வெயிட் இருக்கும். அண்ட் இதில் உங்களுக்கு ரிங் டைப்பில் கொடுத்துருக்கனால இண்டக்ஷனில் கூட வச்சு குக் பண்ணிக்கலாம்.
லாங் ஹேண்டில் இருக்கிறதுனால நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்குமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் இது இண்டக்ஷன் ப்ளஸ் காயில் பர்னர் எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரிங் இருக்கிறதுனால ஹீட் வந்து ஈவனாக எல்லா பக்கமுமே டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஸோ நமக்கு பணியாரம் வந்து ஈவனாக குக் ஆகும். ஸோ பணியாரத்துக்கு நான் ஆல்ரெடி வந்து மாவு ரெடி பண்ணி வச்சுருந்தேன். தாளிப்புக்கு வந்து கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, கருவேப்பிலை, பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய் அண்ட் பொடியாக நறுக்கின சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது நமக்கு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா இதை வந்து வதக்கிட்டு அதை வந்து மாவில் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி மசாலா பணியாரம், அதாவது கார பணியாரம் செய்யும்போது இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பட் எனக்கு ஃபேவரட் ஸ்வீட் பணியாரம் தாங்க. இருந்தாலும் வீட்டில் வந்து கார பணியாரம் பிடிக்குன்றதுனால அதையே வந்து ரெடி பண்ணியாச்சு. நான் ஆல்ரெடி சொல்லி இந்த மாதிரி நல்லா தாராளமாக எண்ணெய் ஃபஸ்ட் டைம் மட்டும் தாராளமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்து ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி நல்லா எல்லா குழியிலையுமே எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா அந்த வெங்காயத்தை வதக்கி நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு டேரெக்டாக வந்து நீங்கள் பணியாரம் செஞ்சுக்கலாம். இது எதுக்கான்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே போயிடும். அந்த கலருமே வந்து நமக்கு நம்ம செய்கிற ஃபுட்டில் வந்து ஒட்டாது. ஸோ அதனால் அது நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் கிளியராக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நீங்கள் தாராளமாக எண்ணெய் சேர்த்து பணியாரம் ரெடி பண்ணிக்கலாம். ட்ரஸ்ட் மீ, நீங்கள் நான்ஸ்டிக்கில் செய்யும்போது இந்த டேஸ்ட்டு 100% வரவே வராது. அது கேஸ்ட் அயர்னில் ரெடி பண்ணவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இதில் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா நான்ஸ்டிக் பக்கம் போகவே மாட்டீங்க. ஏன்னா நானும் நான்ஸ்டிக்கில் ஒரு குழிப்பணியாரம் வாங்கி வருஷக்கணக்காக பத்திரமா வச்சுருக்கேன் யூஸ் பண்ணாமல். நீங்கள் கேஸ்ட் அயர்னில் செய்யும்போது நல்ல மொறுமொறுன்னு இருக்கும், செம்ம டேஸ்டியாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ராடக்ட்ஸோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்.